ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கின அந்த நீதிபதிக்கு என் மனமார்ந்த எப்படி சொல்கிறது நன்றிகள்னு கூட சொன்னால் அது ஒரு எப்படி ஒரு வார்த்தையாக போயிடும். அந்த அளவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கலாம். முதன்னு தமிழ்நாட்டில் நீதி வென்றது. உண்மையாகவே இதை இவங்க செஞ்ச தவறுக்கு இந்த கேஸ் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். கொரோனா டயத்தில் கடையை திறந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பா பையன் 2 பேத்தையும் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அது பெரிய ஒரு இஷ்யூஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அவன் எவ்வளவோ பண்ணுறான். கொடுமை எப்படி அப்பாவுக்கு முன்னாடி பையனை சும்மா ட்ரெஸ் இல்லாமல் நிற்க வச்சு, பையனுக்கு முன்னாடி அப்பாவை ட்ரெஸ் இல்லாமல் நிற்க வச்சு, மனித மிருகங்கள்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மிருகம்லாம் அதை செய்யாது. மனிதனால் மட்டும்தான் துரோகம் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். அந்த மாதிரி கொடுமைப்படுத்தி என்னால் சொல்ல முடியல. அந்த மாதிரி கொடுமைப்படுத்தி கொண்ட ஒரு 2 உயிர். ஒரு தேவையில்லாத அவங்களுடைய போலீஸோடைய நல்ல போலீஸும் இருக்காங்க. அவங்களுடைய சுய லாபம் என்ன இதில் பெருசாக லாபம்னு கூட தெரியல. ஒரு உயிரை தேவையில்லாமல் கொண்டுட்டாங்க. 1000 தவறு பண்ணுறான், கொலை அடிக்கிறான், கொள்ளை அடிக்கிறான், A to Z பண்ணுறான், பச்சை மண்ணை கெடுக்கிறான். அவனை ஒன்று இந்த போலீஸ் கிழிக்க காணாம். ஆனால் ஒன்றுமே செய்யாதவங்கள இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி கொண்டு எப்படி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த 9 பேருக்கும் இரட்டை 2 மரண தண்டனை கொடுத்த அந்த மதுரை நீதிபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மக்களெல்லாம் எல்லோருமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இதே மாதிரி இந்த பச்சை பிள்ளைங்களை கெடுக்குறாங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்களை கெடுக்கிறது, இவங்களுக்கெல்லாம் இதே தண்டனையை ஒரு 2 கேஸுக்கு கொடுத்தீங்கன்னா இது நடக்கவே நடக்காது. இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் அவங்க கணவனை இழந்தவங்களுக்கும் ஹஸ்பண்டை இழந்தவங்களுக்கும் இன்றைக்கி தாங்க அந்த உண்மையான கண்ணீரை பார்த்துருக்க முடியும். இந்த ஊர் மக்களும் சரி எல்லாருமே சிபிசிஐடி தான் இதை விசாரிச்சிச்சு. அவங்களுக்குமே மனமார்ந்த நன்றி. அன்றைக்கி சொன்னதுக்கு அவங்களுக்கு மரண தண்டனை கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வழக்குகள் சரியான நீதிபதிகள் இதை கொண்டுட்டு போனால் நம்ம நாட்டில் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். நடக்கவே நடக்காது. இதை இந்த தூத்துக்குடியில் ஒரு பச்சை பிள்ளைய அந்த 14 வயசு பிள்ளையை கெடுத்த அந்த தர்ம முனீஸ்வரனுக்கும் தயவு செய்து இதே மாதிரி 2 மரண தண்டனை வேணாம், ஒரே தூக்கிட்டு போய் ஒரே மரண தண்டனை அப்படியே ஒரே போட்டு இழுத்துருங்க. மரண தண்டனை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அவனையெல்லாம் கொன்றுங்க. இவ்வளோ நாள் சோறு போடுறதே கவர்மெண்ட் லாஸ் தாங்க. நல்லா திண்டு கொளுத்து மறுபடியும் இதே தவறை தான் செய்ய போகிறான். செய்யாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு. இவங்க போலீஸாக இருந்தால் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சாங்க. கண்டிப்பாக நம்ம நாட்டில் நல்லவங்களும் இருக்காங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. ஒரு சூப்பரான உங்கள் கையில் இந்த கேஸ் போய் நல்ல தீர்ப்பு.